இயேசுவால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில கண் கூட நான் பார்த்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல ஊழியத்துல நான் பார்க்கிறேன், நம்ப முடியாத சில காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். திரும்பி பார்க்கும்போது, இந்த பிரயாணத்தினுடைய திரும்ப பின்னாடி போய் பார்க்கும்போது இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அன்றைக்கு சில காரியங்களை உட்கார்ந்து விசுவாசித்து பேசினதை கர்த்தர் இதுவரை நடத்தி இருக்கிறார். அதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. அதை அநேக முன்னோர்கள் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த 11 அதிகாரம் இட்ஸ் a whole cumulative summary. ஆமென். இது கியூமுலேட்டிவ். அப்படியே அது வேதாமத்தையே யாரெல்லாம் விசுவாசி எப்படியெல்லாம் செயல்பட்டாங்கன்ற அந்த கியூமுலேஷன் அப்படியே கம்ப்ளீட் சம்மரியா இந்த இடத்துல எழுதப்பட்டது 11ஆம் அதிகாரத்தில். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் இன்றைக்கு டுடே ஐ சே என்னோட உலகத்தில் சாதித்தவர்களுக்கு சிலை வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இந்த உலகத்தின் அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ இந்த விசுவாச உலகத்தில் சாதித்தவர்களை பற்றி எழுதப்பட்டது தான் இந்த 11 அதிகாரம். இது ஹால் ஆஃப் ஃபேம், faith of fame. Amen. People that have been faith have progressed by faith, have credited fame in their life. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்தை விசுவாசனால ஜெயித்த ஈனோக்கா இருக்கட்டும், இல்ல ஆபிரகாமா இருக்கட்டும், இவளை குறித்து எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தினோட பேசி மோசேயோடு கூட வந்து இந்த படம் கடந்த வாரங்களில் பேசினேன். ஆமேன். 28ஆம் அதிகாரங்களில ஆமேன். பாருங்க, மோசேக்கு எப்பேற்பட்ட விசுவாசமா அவன் வளர்க்கப்பட்டது ஒரு பெரிய ராஜ அரண்மனை, வளர்க்கப்பட்டது ஒரு பெரிய ராஜ அரண்மனை. ஆனால் இந்த வெளிப்பாடு மோசேக்குள்ள எப்படி வந்தது அதெல்லாம் எனக்கு நீங்க விவரிச்சு நம்ம விசுவாசத்தில் தான் அதை பார்க்க வேண்டும். ஆமேன். விசுவாசத்தில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது 40 ஆண்டுகள் ஒரு ராஜ அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அந்த அரண்மனையில் ஒரு உலகத்தின் அடிப்படையில் அநேக காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கு என்ன தெரியுமா, அவருடைய ஆரம்ப காலங்களில் அவர் வளர்த்த தாயும் தகப்பனும் அவள் வளர்ந்த வீட்டில் அவங்க சகோதரிகள் என்ன பண்ணாங்க, இந்த ஆண்டவர் யார், இந்த உண்மையான மீட்பர் யார் என்பதை இந்த மோசே இடத்துல பாலை ஊற்றும் போதே என்ன பண்ணாங்க, இந்த தேவனை குறிச்ச ஒரு விசுவாசை அவருக்குள்ளே வளர்த்தபடினாலே வளர்ந்து 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 ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட மோசேக்கு எது பெருசா தெரியல, அவர் கிடைச்ச ஸ்தானம் பெருசா தெரியல, கடவுள் அவரை கொண்டு எப்பேற்பட்ட மீட்பை கொண்டு வருவார் என்பதை தான் என்ன பண்ணாருங்க, அவர் விசுவாசமாய் பார்க்க துவங்கினார். அதனாலதான் நீங்க 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே இல்ல 26ல இருந்து வாசிக்கிறேன், இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசனால் அவன் என்ன பண்ணா, ஆமா தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவுடைய கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டான். இதை உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னால பேசினா நம்ம யூடியூப் சேனல் எல்லாமே இருக்குது, பேக்ல நீங்க போய் பாருங்க, கேளுங்க. ஆனால் பாருங்க, ஒரு ராஜ அரண்மனையில் வரக்கும் போது ஒரு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறான். அதுலேயும் ஒரு விரோதத்தை, ஏன்னா அங்கடி ஒரு கொலைக்காரன்ற பட்டத்தோடு கூட ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் மோசேக்கு. ஆனாலும் அதை குறித்து அவன் பயப்படல. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து தான் அவனை காப்பாற்றினார் என்ற ஒரு வெளிப்பாடு. சரித்திரத்தில் இந்த கதையில் நீங்க வாசிக்கிற அவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை மோசே பெற்றது எழுதப்படவில்லை என்றாலும் அவன் வளர்க்கப்படும் பொழுது, ஆமேன், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், உன் பிள்ளைய கர்த்தர் உனக்கு தரும் பொழுது அதற்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை வைத்தான் கர்த்தர் தருகிறார். உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம். அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், இந்த பிள்ளைங்கள்லாம் வர நாட்களில் இங்கே குட்டி குட்டி பிள்ளைங்களாம் ஓடி விளையாட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நான் நிறைய பேர் இந்த 16 வருஷத்தில் பார்க்கும்பொழுது குட்டி குட்டி பிள்ளைங்க ஓடி விளையாண்டவங்களாம் இன்றைக்கி வளர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் சிலர்லாம் நல்ல வேத வசனத்தையே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு வளர்ச்சிகளை தந்து கொண்டே இருக்கிறார். அதல்ல, இதை காட்டில் இன்னும் பெரிய முன்னேற்றத்தை கர்த்தர் அவளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தின் கண்களில் பார்க்க துவங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு அதை அவர்களுக்குள்ள போதித்து கொண்டே இருக்கிறீர்களோ, அவர்களுக்குள்ள அந்த தரிசனமானது பெருகி கொண்டே இருக்கும். What a beautiful, way God had molded this whole thing. இந்த காரியத்தை கர்த்தர் அன்றைக்கு பிள்ளைகள் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாவடிக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளையின் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தனால, எதிர்பார்ப்பை வச்சிருந்தனால இந்த பிள்ளையை காப்பாத்தி தான் சொந்த தாய்கிட்டே ஆண்டவர் தராரு. ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி உன் பிள்ளைய பல சூழ்நிலை நீ பெற்றெடுத்தாலும், கோவிட்ல பெற்றெடுத்திருந்தாலும், வெள்ளத்தில் பெற்றெடுத்திருந்தாலும், விசுவாச தாயாகிய விசுவாச தகப்பனாகிய உன்னுடைய கரத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். என்றைக்கு நீ அந்த தரிசனத்தோடு கூட அதை பேசி 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 அந்த விசுவாச அதற்குள்ள போதித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த பிள்ளை வளர்ந்து 40 வருஷம் ஆனாலும் சரி, அந்த பிள்ளை அந்த தரிசனத்தோடு கூட வளரும் பொழுது அங்க இருக்கிற மேன்மைகளை பார்க்காது, தனக்குள்ளே போதிக்கப்பட்ட ஆண்டவரை பார்க்க துவங்கும். யார் ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் அதை ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? அதனால ஒரு புள்ள வழி தப்பி போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆமேன்னு சொல்லவே மாட்டீங்களே? நான் ரொம்ப கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த இந்த உலகத்துல
எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். நான் படுத்து தூங்கும் பொழுது என் தலைமையில கையை வச்சு என் பிள்ளைய கர்த்தர் எனக்காக தந்தீங்க, ஊழியத்துக்காக அவனை ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஒரு நாள் அவன் உமக்காக எழுமணுன்னு ஜெபித்த ஜபத்தை கர்த்தர் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்கிறார். ஒரு தாயுடைய ஜபத்தை கர்த்தர் ஒரு நாள் வீணடிக்க மாட்டார். ஒரு தாப்போடைய ஜபத்தை கர்த்தர் ஒரு நாள் வீணடிக்க மாட்டார். அந்த தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறான்னு உன் பிள்ளைக்குள்ள நீ அதை பார்க்க மாட்டாய். ஆனால் விசுவாசத்தில் அதை பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டு ஒரு வருஷத்துல இல்லை, 2 வருஷத்துல 40வது வருஷத்துல கூட அது கிரியைகளை நடப்பிக்கும் இயேசுவின் நாமத்துல. எத்தனை பேர் சொல்லுவீங்க 40வது வருஷம் ஆனாலும் சரி கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்கும்? மோசே அம்மா யோசிச்சுப்பாங்க, அந்த பையன் அப்படியே ராஜா வீட்டு பிள்ளையாவ மாறிட்டான், நம்ம வீட்டு பக்கக்குள்ள வரத்துக்கு அவனால முடியாம ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அந்த பணக்கார வீட்டு போயிடலாம். ஆனா நான் நினைக்கிறேன் என்னுடைய விசுவாசம் அந்த தாய் அந்த ஜபத்தை விடல. அந்த தாய் அந்த என் பிள்ளைய கர்த்தர் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கிறதற்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் எழுப்பும்படிக்கு அவனை காப்பாற்றிருக்கிறீர், அவனை கர்த்தர் அப்படியே நீர் வளர்ப்பீர் என்று அவர்கள் ஜெபித்த ஜபத்தை கர்த்தர் ஒரு நாள் அவனுக்குள்ள கிரியையாய் மாற்றுகிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? கர்த்தர் நீ ஜெபிக்கிற ஜபத்தை ஒரு நாள் உன் தரிசனத்தில் கிரியையாய் கர்த்தர் மாற்றுவார். மார்க் பண்ணி வச்சுக்கோ, உன் ஜபம் வீண் போகாது. விசுவாசத்துல பார்க்காத ஒன்றை நீ பேசிக்கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு. உனக்குள்ள அது கிரியையை நடப்பிக்கிறதை காட்டிலும் எதற்காய் ஜெபிக்கிறாயோ அதற்குள்ள அதை ஒரு கிரியையாய் கர்த்தர் நடப்பித்து முடிப்பார். You may not see the results immediately. Sometimes we need results immediately. நமக்கு பதில் உடனே வேணும். என்ன ஆண்டவரே போராடுறனே, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உடனே நடக்கலன்னா கோபம் வருது. நம்மளை வெறுப்பேத்துறதுக்கு சில நேரத்தில் பிசாசு பல காரியங்களை பண்ணிட்டே இருப்பான். நல்லா வரவங்களை கெடுப்பான், நல்லா வரவங்களுக்கு வியாதியை கொடுப்பான், சூழ்நிலையை மாற்றுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். விட்டு கொடுக்க செய்யணும்ட்டு போராடுறது பிசாசுடைய வேலையா இருக்கும். ஆனால் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று எதை பேசி கொண்டிருக்கோம், அதை நிலைப்பாடோடு கூட சொல்லி கொண்டிருக்கோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40வது வருஷத்துல கூட அது வேலை செய்யும். ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. செய்யும் சொல்லுங்க, செய்யும். எங்க வாழ்க்கையில் அது செய்யும். மோசேயுடைய தாயினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் என்றால் அந்த மீரியாமுக்கு தெரியாது, கூட ஒரு ஊழியக்காரியா அன்னைக்கு நிக்க போறான்னு தெரியாதான். அன்னைக்கு அவரு அந்த பிள்ளையை பார்த்துக்கிற ஒரு வளர்ப்பு தாயாய் தான் இருந்திருப்பா. ஆனா கர்த்தர் அவளையும் ஒரு தரிசனத்தின் தாயாய் கர்த்தர் அன்னைக்கு மீட்கிறதுல வைத்தார். யார் என் கூட இருக்கிறீங்க? மீரியாவை பற்றி பேசவே மாட்டாங்க. மீரியாம் தான் வளர்த்தா, கூட இருந்து அக்கா தானே அவ கூட அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா கண்ணிக்கு நாளைக்கு ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் அவளை நிலைநிறுத்தினார். அந்த மோசே சொல்றாரு, அன்னைக்கு எப்படி பேச தொடங்கிட்டா தெரியுமா? அது வரையில என்ன பண்ணாரு, குதிரையில போனவர், ஒரே ராஜ வஸ்திரத்தை தரித்து ராஜ அந்தஸ்தில் இருந்த மனுஷன் இன்னைக்கு சொல்றாரு, இனி வரும் பலனின் மேல் நான் நோக்கமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் எதை உங்களுக்கு காண்பிக்கும்? இனி வருகிற பலனை உனக்கு காண்பிக்கும். சொல்லுங்க, விசுவாசம் எதை நமக்கு காண்பிக்கும்? இன்னைக்கு இருக்கிறது அல்ல, இன்னைக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் அல்ல, இன்னைக்கு இருக்கிற தோல்விகள் அல்ல, இன்னைக்கு நடக்காத இருக்கிற காரியங்கள் அல்ல, இன்னைக்கு இருக்கிற செட்டில்மெண்ட் அல்ல. இனி வரும் பலனை எனக்கு விசுவாசம் காண்பீர். வாயை தலையாட்டக்கூடாது. வாயை திறந்து பேசணும், வாயை திறந்து பேசணும். உண்மையா பேசுறவங்க வாயை திறந்து பேசணும். தலையாட்டினீங்கன்னா நீங்க சும்மா அங்கீகரிக்கிறீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, இனி வரும் பலனின் மேல் நான் நோக்கமாக இருந்து. இனி வர்ற பலன் இப்ப பார்த்ததெல்லாம் நடைமுறை நடந்துட்டு இருக்கிற காரியம். இனி வருகிறதா என்னுடைய தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். சொல்லுங்க, இனி வர்றதா என்னுடைய தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இனி வரும் பலனு மேல் நோக்கமாயிருந்து. அதனால என்ன பண்றான் தெரியுமா? எகிப்தில் இருக்கிற ராஜோபோகம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு ராஜாவுடைய கோபத்தை கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். திரும்ப எப்படி திரும்ப வர்றான்? முந்தி அவனுக்குள்ள நிறைய திறமையை வளர்த்துருந்தான். இப்ப வரும்போது ஒரு அபிஷேகத்தோடு கூட வருகிறான். யார் என் கூட இருக்கிறீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள தருவார். யார் அதை ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா அதிகாரம் வருதோ இல்லையோ, ஆளுக வருதோ இல்லையோ, அபிஷேகம் வரும். அபிஷேகம் வரும். சொல்லுங்க, அபிஷேகம் வரும். போகும்போது எப்படி போனார்? ராஜா வீட்டு பிள்ளையா போனார். வரும்போது எடுத்து வர்றாரு, அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனாய் திரும்ப வர்றா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது மேல ஆசை இருக்குது? நீ கர்த்தர் கொடுக்குற உயர்வெல்லாம் ஒரு பக்கம், அது கொஞ்ச நாளுக்கு திடீர்னு ஒரு இடத்துல தூக்கி உட்கார வைக்கிறாங்க, ஒரு இடத்துல கீழே உட்கார வச்சிடறாங்க. அபிஷேகம் தான் நிலையானது நமக்குள்ள. அல்லேலூயா. மோசேக்கு அதை கர்த்தர் தந்து அதை நிரூபிக்கிறதுனால சொல்றான்,
இப்ப பேசுறான் பாருங்க, 27ஆம் அதிகாரத்துல மோசே பேசுறாருன்னா சொல்ற 27ஆம் வசனத்தை சொல்றார், விசுவாசத்தினாலே. ஆமா, ராஜாவுடைய கோபத்துக்கு என்ன பண்ணா, அதனால அடுத்த வசனத்தை உங்களோடு கூட கடந்த வாரங்களை பேசினேன், இயேசுவின் ரத்தத்தை குறித்து உங்களோடு கூட பேசினேன் சொன்ன இல்லைங்களா? விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் அவன் ஆசரித்தான். அல்லேலூயா. சோ நம்ம இயேசுவின் ரத்தத்துல இன்றைக்கு ஜெயம். அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க. மோசையை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, மோசே ஆரோன் வந்து சொல்றாங்க, இப்போ வந்து சொல்றாங்க, பாருங்கப்பா ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு நிலைகளில் தடவுங்க. சங்கார தூதன் அந்த வழியாய் கடந்து வரும்போது யார் வீட்டிலலாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்குதோ அவங்களெல்லாம் கடந்து போயிடுவாரு, மற்றவங்களாம் என்ன பண்ணுவாரு, சங்கரிப்பாருண்டு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதான் தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வரும்பொழுது அதில் நிறைய விவாதங்கள் இருக்கும், வியாக்கியானங்கள் இருக்கும், நிறைய சந்தேகம் கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் மனசில் கன்வின்ஸ் ஆகிட்டா அதை அப்படியே செய், கர்த்தர் அதை செயல்படுத்துவார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க அதை? ஆமாம், சில நேரத்தில் இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்ன பண்ணோம், அங்கே கேட்டிருந்தாங்கன்னா மாட்டின்னு இருப்பாங்க. கரெக்ட் தானே? அங்கே 4 பேர் கேட்டிருந்தாங்க வச்சுங்களேன், அதெல்லாம் பூச முடியாது, நீ வேணா பூசிக்கோ, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் நான் பூசிக்க மாட்டேன்னாங்கன்னா அவங்க வீட்டில் காலி. சொல்லுங்க. ஆமாம், அதனால தான் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். என்ன பேச மாட்டேங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கர்த்தர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும். சரி, காத்து ஃபாஸ்டிங் இருக்குன்னா ஃபாஸ்டிங் இருக்கணும். நேராக சப்ஜெக்டில் எனக்கு உள்ளே வந்துடணும். இப்படி தலையை கொடுத்து வேற மாதிரி என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், ஆண்டு சில காரியங்களை என் சமூகத்துக்கு வா. ஞாயிற்றுக்கிழமை உங்களோட தான் பேசுனேன். ஆமென். எலியா என்ன பண்ணா, விட்டுறீங்களே, ஞாயிற்றுக்கிழமை என்னத்த பேசுகிறேன். எலியா என்ன பண்ணா, அவர் பிரசன்னத்தில். ஆமா, கர்த்தர் சொல்லிட்டார், எலியா கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் எலியா கிட்ட? போய் என்ன பண்ணுப்பா, ராஜா கிட்ட போய் ஒரு பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்துரு. இப்ப என்ன சொல்ற, எலியா கேரி ஆற்றங்கரையில போய் என்ன பண்ணுப்பா, ஒளிந்து கொண்டிரு. சரில, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ வித்தியாசமா இருக்கும். எலியா வந்து நான் அதனால சப்ஜெக்டை மாத்தல, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதை பேசுறதுனால முதல் வாரத்தில் உங்களோடு கூட பேச ஞாபகம் இருக்கும், வந்து கேட்டவங்களுக்கும் இல்லை ஒளிபரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எலியா அதை விவாதம் பண்ணல, கீழ்ப்படிந்தான், அப்படியே செய்யறான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, தீர்க்கதரிசியை எழுப்பிட்டு இப்ப போயிட்டு உட்காருன்றீங்க, ராஜா கிட்ட அளவுக்கு பேசுற அளவுக்கு என்கிட்ட உள்ள அதிகாரம் வந்துருச்சு, ராஜாவை போய் சவால் விட்டு இப்ப போய் கேரி தாண்டர்கள் உட்காருன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே வராத இடத்துல. எலியா அன்றைக்கு விவாதம் பண்ணவில்லை, கீழ்ப்படியாமல் இல்லை. எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். கர்த்தர் அவனை போஷிக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை அனுப்புகிறார். கர்த்தரிடத்துல காத்திருக்கிறவளை கர்த்தர் புதிய பலத்தினால் நிரப்புகிறவர். ஒரு ஆமேன் சொல்லணும்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கீழ்ப்படினு விரும்புறவங்க சொல்லுங்க. ஏசாமிகிட்ட வந்து ஏசாமி சொல்றதை கீழ்ப்படிஞ்சு செய்தா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. விவாதம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது இல்லை, இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை, செய்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள், எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். சொல்லுங்க, செய்தா செயல்பட்டா புறப்பட முடியும். ஆமென். முக்கியமா இன்றைக்கு பேசுகிற வசனத்துக்கு நிறைய வர்ற, அடுத்த 5 நிமிஷம் இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் பிளஸ் எடுத்துக்கிட்டு முடிச்சிடலாம். பாருங்க, 29ஆம் வசனத்துக்கு நான் வருகிறேன். பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அதான் சொன்னேன், cumulative about several passages into one verse. நிறைய வசனத்துடைய தொகுப்பை விசுவாசத்தில் எப்படி செயல்பட்டார் ஒரே வசனத்துல இந்த எபிரேயர் 11 வசனத்தை சொல்றாரு. பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ணாங்களா, சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து வருது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்து துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். இந்த சரித்திரம் தெரிஞ்சவங்க ஏறக்குறைய இங்க 60-70% இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு முழு சரித்திரத்தினால விளக்குறதுக்கு நேரம் இல்லை. நீங்க வாசித்து பாருங்க, வேதாமத்தில் யாத்ராம் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி மோசையை கொண்டு வர்றார். மோசை பல முறை போயிட்டு பார்வோன்ட்ட போராடி வர்றாரு. பார்வோன் கடித்தனால சொல்றாரு, இல்ல விடுதலையை ஆக்க முடியாது. ஒரு நேரத்தில் சொல்றான், போங்கடா அப்படின்ட்டு சிறு அவ்வளவு தூரம் போனோடனே கூப்பிட்டு சொல்றான், இல்ல அதெல்லாம் நான் விடுதலையை ஆக்க முடியாது, அதெல்லாம் விட முடியாது. இப்படியே காலங்கள் ஓடுது. கர்த்தர் கடைசியா என்ன பண்றாரு, தலைச்சங்களை சங்காரிக்கும்படிக்கு போன வசனத்துல வாசித்தபடி என்ன பண்ணாரு, ரத்தத்தை பூசினாரு. எல்லாரும் என்ன பண்ணார், கர்த்தர் காப்பாற்றி இன்னைக்கு ராமாசிலேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. புறப்பட்டு வர்ற இவர்களுக்கு
நினைச்சாங்க எல்லாரும் நமக்கு அப்படித்தானே, ரட்சிக்கப்பட்டா என்ன பண்ணுது, எனக்கு எல்லாம் அப்படியே புல் மத்தியாக மாற்றி என்ன பண்ணுவாங்க, பூவெல்லாம் போட்டு சர்ச்சில் டெய்லி கொண்டு வந்து அப்படியே என்ன ஒரே அபிஷேக அக்கினிலே இருப்பேன்னு நினச்சி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தால் பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். ரட்சிக்கப்பட்ட மறுநாளே ஞானசாயம் எடுத்த மறுநாளே ஒரு பெரிய நிறைய நேரங்களில் அதிர்ச்சி காத்திருக்கும். அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்த இவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. என்னன்னா, அங்கே இருந்தால் நிம்மதியாக இப்போ வந்து ஒரு பெரிய சிவந்த சமத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. சிவன் சமுத்திரக்கு முன்பாக வந்த இவர்களுக்கு இந்த சைடில் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சைடில் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த சைடில் சிவன் சமுத்திரம். சரி, அது பரவாயில்ல. சரி, அங்கேயே உட்காந்து கொஞ்சம் டேரா போட்டுக்கிட்டு கையில் கொஞ்சம் மாவு, கையில் சிலெல்லாம் கொண்டு வந்துருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 10 நாள் இருந்துடலாம்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா திரும்பி பார்த்தா யார் இருக்கிறா, எகிப்துடைய சேனைகள் துரத்தி கொண்டது. சரித்திரம் தெரிந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம், தெரியாதவர்களுக்காக கொஞ்சம் அப்படியே மேலோட சொல்கிறேன், ஏன்னா அது பெரிய சரித்திரம். இப்போ வந்து இவர்களுக்குள்ள என்ன வருது, நான் அப்படியே யாத்ரா புஸ்தகத்துக்கு வந்துருங்க என் கூட. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பாத்திரத்துடைய 13ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை கொடுத்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கேன். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய போதனைலாம் இல்லை. இன்னைக்கு there are faith preachers that are preaching on one side. There's a lot of training happening. There's Bible colleges. இல்லை, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போதனைக்கு யூடியூப் இருக்குது, போதனைக்கு சர்ச் இருக்குது. அப்படிப்பட்ட போதனைகள்லாம் அவங்களுக்குலாம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, கண்கூடாய் நிறைய காரியங்களை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் செய்கிறதை பார்க்கிறான். ஒரு பக்கம் இவர்களுக்கு இந்த மாதிரி சவால்கள் வரும் பொழுது இப்படி விசுவாசம் என்ன பண்ணுது, கொஞ்சம் அசைக்கப்படுது. சொல்லுங்க, சவால் வந்துச்சுன்னா கொஞ்சம் விசுவாசம் பரீட்சிக்கப்படும். பரீட்சிக்கப்படும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க பாருங்க, விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது அவங்க பேசுறதை பாருங்க. 14ஆம் அதிகாரத்தினுடைய இந்த இந்த சரித்திரத்தினுடைய இந்த நான் சொல்ற இந்த பகுதி இங்கே தான் வருது. ஆமென். இவங்க பாருங்க, இந்த இது வந்த உடனே இவளுக்குள்ள என்ன வந்துச்சு, பயங்கரமான கோபமும் மூர்க்கமும் பயங்கரமான எரிச்சல் வந்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க அங்கே இருந்துதா என்ன பண்ணிருக்கலாம். ஆமா, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசையை பார்த்து சொல்றாங்க, ஏன்பா நல்லா தானப்பா சொல்லி கூட்டு வந்த, எகிப்துல என்னப்பா கல்ற இல்லைன்னா அங்க என்ன பண்ண தோண்டி எங்களை புதைக்க முடியாதபடிக்கு இங்க வனாந்தரில் கூட்டு எல்லாரும் சாவடி இது கூட்டு வந்துட்டியா. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க, சும்மா கதையா சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்க வாசிங்க. அப்படியே லிட்டரலா எழுதி இருக்கிறத புரியுற மாதிரி சொல்லிட்டேன் இல்லை. யாத்ரா புஸ்தகம் 14:11. see, many times there are a couple of instances, there are a couple of things that can be obstacles for your faith to operate. ஒரு விசுவாசம் செயல்படுகிறதுக்கு பயம் ஒரு காரணமாக இருக்கும். சொல்லுங்க, அநேக நேரங்களில் பயம் வரும். சொல்லுங்க, பயம். உலகத்தில் பயம் வரும். சொல்லுங்க, உலகத்தில் பயம் வரும். பயம் இல்லாமல் இருக்க முடியாது. பயம் வரும், எல்லாருக்கும் வரும். பாஸ்டருக்கு வரும், போஸ்டரில் ஒட்டுறவங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். பயம் வராதவங்க யாரா இருந்தால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நானே உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அனுப்பிச்சிடுறேன். என்ன பாஸ்டர் நல்லா பேசி இப்படி பேசுறீங்களே. பயம் வரும். அப்போதான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழணும்னு அர்த்தம். சொல்லுங்க, பயம் வந்தால் தான். பக்கத்தில் கிட்ட சொல்லுங்க, பயம் வந்தால் தான் உலகத்தில் வாழறோம். இந்த உலகம் பயமானது தான், எல்லாருக்கும் வரும். பாஸ்டர் வந்து ஒரு சர்ச்சை கட்டத்துக்கு பயம் வரும், எல்லாத்துக்கும் பயம் வரும். ஆனால் அந்த பயத்தில் on the same word F there is another wonderful word which is called faith. In fear your faith has to be active. உடைய பயத்தில் எது செயல்பட வேண்டும்? விசுவாசம் செயல்படும். பயம் வரும். சொல்லுங்க, பயம் வரும். இந்த ஜனங்களுக்கு எது வந்துச்சு முதல்ல? எதை பார்த்து பயம் வந்துச்சு? சமுத்திரம், பள்ளத்தாக்கு, மலை, எகிப்து. சரித்திரம் சொல்லுது. எங்கேயும் தப்பிக்க முடியாத அளவுக்கு காரியம் நடந்த உடனே முதல்ல வர்றது என்ன வருது? பயம் வருது. அதில் இன்றைக்கு இந்த ராத்திரியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை முன்னாடியோ சரி பின்னாடியோ சரி வலதுலையோ இடதுபுறத்தில் சில காரியங்கள் இறுக்கமாக இருக்கும் பொழுது பயத்தில் இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்துல சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா? அந்த பயத்தின் மத்தியில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க. நீங்கள் அவங்களோட நிறைய போதிக்கப்பட்டவங்க. எகிப்தின் ஜனத்தை விட என்ன பண்ணியிருக்கிறோம்? நிறைய போதை. நானே உங்களுக்கு 106 வாரமாக பேசினுக்கிறேனே, 107வது வாரம் பேசுகிறேன். அதில் விசுவாசத்தை குறித்து ஒரு 20 வாரமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நோட்ஸில் ஒன்றும் கணக்கு போடல. 15-20 வாரம் சனிக்கிழமை பேசிக்கிறேன். உங்ககிட்ட என்னன்னு பேசுகிறேன்?
நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஈனோக்கை பத்தி பேசுறேன், அவரை பத்தி பேசுறேன், இவரை பத்தி பேசுறேன், நோவை பத்தி பேசுறேன். நோ வாழ்ந்த காலத்துல அவர்தான் அவர் வாழ்ந்த காலத்துல மழையே பார்க்காத நாட்கள்ல மழை வரும்ன்றத நம்புறாரு. எல்லார பத்தி கேட்டுடும், நம்மளை பத்தி என்ன? எல்லார பத்தி கதை கேட்டு போறது இல்லை சர்ச்சு. நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் என்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்துகிறது தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. Fear is a possible thing. Fear is okay. இன்னைக்கு பயப்படுறது ஓகே பரவாயில்ல. ஆனா அந்த பயத்தின் மத்தியில அந்த பயத்தை கொண்டு நான் இரண்டாவது விஷயம் பாருங்க, அந்த பயத்தினால என்ன ஆனாங்க பாருங்க, they were fumbling. That fear had led them to that fumblement. Fumbling, அப்படியே ஐயோ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு மாதிரி பாக்குறீங்க, பயம் வந்து என்னாச்சு சொல்லுங்களேன். அதோட எதை பேசிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, செத்துறன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பயம் எதில் கொண்டு வரும்? Fear can lead you to fumbling. பயம் அநேக நேரங்களுடைய நிலை தடுமாற செய்யும். ஆனால் பயத்தில் விசுவாசத்தோடு இருப்பாய் என்றால் you can move forward. அல்லேலூயா. பயத்தில் விசுவாசத்தோடு கூட இருப்பாய் என்றால் நீ முன்னோக்கி போக முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, பயத்தில் விசுவாசத்தோடு கூட நிற்பேன் என்றால் நான் முன்னோக்கி போக முடியும். பயத்தில் விசுவாசத்தோடு கூட நின்னா முன்னோக்கி போவேன். The attribute of fear is always fumbling. The attribute of fear is always frustration. The other word of F is frustration. பயத்தினுடைய அடுத்த குணாதிசயம் என்ன தெரியுமா? வெறுப்பு, எரிச்சல், விட்டு கொடுக்க செய்து. You easily can give up because fear has the capacity. Fear has the attribute of making you to give up things easily. பயம் அநேக நேரங்கள் என்ன பண்ண தெரியுமா? விட்டல அவ்வளவுதான், இந்த ஊழியெல்லாம் செய்யவே முடியாது, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, இதெல்லாம் இந்த தரிசனத்தில் நான் தொடர முடியாது, இதெல்லாம் நான் செய்ய முடியாது, விட்டுலாம் போதும், நான் வேணா பழைய இடத்துக்கு போயிடுறேன். ஆனா அந்த பயத்துல தான் இன்னொரு எஃப் வேர்ட் சொல்லிட்டு இருக்கிறேன், ஃபெய்த். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட சொல்லுவீங்க? I actually wanted to preach today, faith will help you to see supernatural. நான் அதுக்கு போகவே முடியல இன்னைக்கு, அடுத்த வாரம் பேசுறேன். அடுத்த வாரம் பேச முடியாது நினைக்கிறேன். Faith will help you to see supernatural. யாருக்கு அசாத்தியமான, என்ன சொல்றதுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, பாடுறோம் இல்லையா, அசாத்தியங்கள் பாட்டு இல்லை, யாரோ ஒருத்தர் கட்டிட்டாருன்னு பாடுறது இல்லை. நீ அசாத்தியமானதை செய்யறதுக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை வச்சிருக்கிறார். வியக்கத்தக்க காரியங்களை செய்கிறதுக்கு உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் விசுவாசம் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா அதை செயல்படுத்த வேண்டும் என்ற விசுவாசம், your faith has to be firm. Please write it down. எழுதிங்க, my faith has to be firm and my faith has to move forward. என்னுடைய விசுவாசம் முன்னோக்கி போகிறதா இருக்க வேண்டும், உறுதியானதா இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் முன்னோக்கி போறதா இருக்கணும். விசுவாசத்துல பயம் வரும். பயம் எதை கொண்டு வரும்? நிலை தடுமாற்றத்தை கொண்டு வரும். சில நேரங்கள விட்டு கொடுக்க செய்யறதுக்கு நிறைய நேரத்தில் there will be a lot of frustration. அதான் இங்க நடக்குது. இன்னும் பெருசா கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அவங்க பார்க்கத்தக்கதாய் பெரிதாய் கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாதபடிக்கு அவளுக்குள்ள பயமானது தாக்க தொடங்கிடுச்சு. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நேரம் ஓடிடுச்சு. It's about 8:06. எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அழைத்து இருக்கிறீர், எனக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க. இந்த ரட்சிப்புல சேர்த்து, அந்த ரட்சிப்புல எனக்கு ஒரு முக்கியமான ஒன்றை வச்சிருக்கிறேன், விசுவாசமே பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம், பிள்ளைங்க ஜெபிங்க, பெரியங்க ஜெபிங்க. எவ்ரிபடி, ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜஸ்ட் ப்ரே. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியாக இருக்காம எல்லாரும் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அழைத்து இருக்கிறீர். அநேக நேரங்களில் உன் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு, உன் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு பயம். The word F is attacked by another word F, that is fear. The word faith is attacked by fear. அநேக நேரங்களில் விசுவாசத்தை தாக்குகிற பயமானது உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த பயம் பாருங்க, அநேக நேரங்களில்
உங்களை அநேக நிலை தடுமாற்றத்துக்குள்ள கொண்டு வரும். There's a lot of fumbling moments you can come across. The fumbling can lead you to a lot of frustration. அநேக நேரங்களில் விரக்தி உண்டாகி இனி எல்லாம் காரியங்கள் நடக்காது, எதுக்கு இன்னும் கர்த்தரை நம்பணும், இந்த தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லி அநேக உன்னை தாக்கி கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு சொல்றது என்ன தெரியுமா? அந்த விசுவாச நிலை தடுமாற்றம் உனக்குள்ள வரும் பொழுது உன் கால்களை இருக்க பதித்து உன் விசுவாசத்தில் நிலை கொண்டு be firm in your faith and move forward in your faith. முன்னோக்கி போன இல்ல ஆண்டவரே, இதற்காய் கர்த்தர் என்னை இதுவரை நடத்தல, இதற்காய் கர்த்தர் இம்மட்டனை கொண்டு வரல, என்னை விடுதலையாக்கவில்லை, இந்த ரட்சிப்பு என்ற மேலான வஸ்திரத்தை மேல கர்த்தர் போடல, நான் முன்னோக்கி போய் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறதை நான் அடைவேன் என்று சொல்லி நீ ஜெயத்தோடு கூட என்றைக்கு முன்னோக்க நினைக்கிறியோ அன்றைக்கு ஜெயமாய் மாறுவாய்.